ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் நன்றாக உழைத்தான். பணம் சேர்ந்தது. ஆனால் பண ஆசை அதிகரித்தது. ஆனால் மன நிம்மதி போய்விட்டது. ஒரு நாள் இரவு திடீரென்று அவனுக்கு ஓர் எண்ணம் பளிச்சிட்டது. சந்நியாசியாகிவிட வேண்டும், அப்போதுதான் மன நிம்மதி கிடைக்கும் என்று முடிவெடுத்தான். மறுநாளே தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் ஒரு துணியில் மூட்டையாக கட்டிக்கொண்டு ஊரை விட்டு காட்டுக்கு வந்தான். அங்கே ஒரு சித்தர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஆசிரமத்தில் பல சீடர்கள் தொண்டு செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது. வியாபாரி அந்த சித்தரை வணங்கி, குருவே, நான் அடிப்படையில் ஒரு வியாபாரி. பணம் சேர்த்தேன். பண ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்தது. மன நிம்மதி போய்விட்டது. இதோ நான் சேர்த்த பணமூட்டை. இதை பெற்றுக்கொண்டு என்னையும் தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டான். அவன் கீழே வைத்த பணமூட்டையை அந்த குரு எடுத்துக்கொண்டு திடீரென்று ஓட ஆரம்பித்தார். வியாபாரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவருடைய வேகத்தை கவனித்த வியாபாரி, ஐயோ, என் பணமூட்டை என்று கத்திக்கொண்டே அவர் பின்னால் ஓடினான். குரு பணமூட்டையுடன் தனது இருப்பிடத்திற்கே வந்து சேர்ந்தார். பணமூட்டையை முன்பிருந்த அதே இடத்தில் வைத்துவிட்டு மீண்டும் சலனமில்லாமல் அமர்ந்து கொண்டார். துரத்திய வியாபாரியும் அங்கு வந்து சேர்ந்தான். தனது பணமூட்டை பழைய இடத்திலேயே இருப்பதை பார்த்து குழம்பி போனான். குரு அவனை பார்த்து, மகனே, இன்னும் பண ஆசை உன்னை விட்டு போகவில்லை. அதனால் நீ மீண்டும் வியாபாரம் செய். எனது ஆசிரமத்தில் உனக்கு இப்போதைக்கு இடமில்லை. சென்று வா என்று சாந்தமாக உபதேசம் செய்தார். வியாபாரி பணமூட்டையுடன் ஊர் திரும்பினான். கதையின் நியதி: நாம் ஒரு செயலில் ஈடுபட வேண்டுமானால் முதலில் நம் மனதில் உள்ள தேவையற்ற ஆசைகளை விட்டுவிட வேண்டும். அப்படி செய்தலே சிறந்த தகுதியாகும்.